முருகப்பெருமானோட வரலாற்றை திரிச்சா கடும் எதிர்விளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னு ஜூனியர் என்டிஆர் படத்துக்கு நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. என்னன்னா, இயக்குனர் திரிவிக்ரம் இயக்கத்துல நடிகர் ஜூனியர் என்டிஆர் நடிப்புல புதிதா பேன் இண்டியா படம் உருவாகி இருக்கு. இந்த படத்துல முருகப்பெருமான மையமா வச்சு கதைக்கரு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு இடையில படத்தோட அறிவிப்பு குறித்து படத்தோட தயாரிப்பாளர் நாகவம்சி வெளியிட்ட பதிவுல வடக்கை பிறந்தவர் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு. தமிழ் கடவுளான முருகனை வடநாட்டில பிறந்தவர் அப்படின்னு நாகவம்சி குறிப்பிட்டதா சமூக ஊடகங்கள்ல எதிர்ப்புகள் கிளம்பிச்சு. இதுக்கு சமூக வலைதளங்கள்ல பல்வேறு விதமான விவாதங்களுமே எழுந்துக்கிட்டு வருது. ஒவ்வொருத்தரும் சண்டையும் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில வடக்கை பிறந்தவர் அப்படின்னு கூறக்கூடிய என்டிஆர் படத்துக்கு நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுமே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த தொன்ம வரலாற்றை கொண்ட தமிழகத்தோட தனித்துவமான வழிபாட்டு மரபுல குறிஞ்சி நில தலைவருமான முருகப்பெருமான் முப்பாட்டன் என்ற பாசத்தோடும் உரிமையோடும் வழிபட்டுட்டு வராங்க. இந்த நிலையில வணிக நோக்கத்துக்காக தமிழர்களோட ஆதி அடையாளங்களை அபகரிச்சு கற்பனையான புராண கதைகள் மூலமா வரலாற்றை திரிக்கக்கூடிய முயற்சிகள் அண்மை காலமா அதிகரிச்சுட்டு வருது. அந்த வரிசையில இப்போ தெலுங்கு திரையுலகில திட்டமிடப்படக்கூடிய ஒரு வரலாற்று திரிவுக்கு எதிராக தமிழ் உணர்வாளர்களின் ஒட்டுமொத்த குரலா சீமானோட ஒரு அறிக்கை வெளியாகிருக்கு. இதுக்கு இடையில பாத்தீங்க அப்படின்னா, கடந்த 2024ஆம் ஆண்டுலலாம் தமிழ் கடவுளான முருகப்பெருமானோட பெருமையை உலகில் இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் அறிஞ்சு கொள்ளக்கூடிய வகையில இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் பழனியாண்டவர் கல்லூரியில அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு 2 நாட்கள் கோலாகலமா நடந்துச்சு. இது கடந்த டிஎம்கே ஆட்சியில் நடத்தப்பட்ட ஒரு மாநாடு. ஏன்னா முருகப்பெருமானோட புகழை போய் சேர்க்கணும், எல்லாருக்குமே சென்றடையக்கூடிய வகையில எல்லாத்தையும் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி எல்லா வேலைகளையும் பண்ணாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கோவில் புனரமைப்பு, அந்த கோவில்களுக்கு தேவையான நன்கொடைகள், அந்த கோவிலை பராமரிப்பதற்கான எல்லா வேலைகளையுமே ஈடுபட்டிருந்தாங்க. கோவில்ல எல்லா அடிப்படை வசதிகளையுமே செஞ்சு கொடுத்திருந்தாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை தான் வடக்கே பிறந்தவர் அப்படின்ற மாதிரி இது ஒரு கான்ட்ரவர்சியா கிரியேட் ஆயிருக்கு. இதுக்கு தான் சீமானவர்கள் அறிக்கை மூலமா கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. ஸோ அந்த அறிக்கையில என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, முருக பெருமானோட அறுபடை வீடுகள் உட்பட தமிழகத்தோட குன்றுகள் தோறுமே குமரனின் கோட்டங்கள் நிறைஞ்சிருக்கு. முதுபெரும் தமிழ் இலக்கிய நூலான தொல்காப்பியம் தொடங்கி திருமுருகாற்று படை வரைக்குமே சங்க தமிழ் இலக்கியங்கள் பலவும் சேயோன், நெடுவேல் என்று பற்பல பெயர்களால முருகனை போற்றி புகழ்ந்து. ஸோ தமிழ் தான் முருகன், முருகன் தான் தமிழ், ரெண்டையுமே பிரிக்க முடியாது. இந்த நிலையில தமிழ் கடவுள் முருகப்பெருமானை மையப்படுத்தி ஆந்திராவில் இயக்குனர் திரிவிக்ரம் இயக்கத்துல நடிகர் ஜூனியர் என்டிஆர் நடிக்கக்கூடிய படத்துல முருகனை வடபுலத்துல பிறந்தவர் அப்படின்ற கருத்து உருவாக்குவதை உறுதிப்படுத்தும் விதமா படக்குழு இப்படி பதிவிட்டிருப்பது அதிர்ச்சி அளிக்குது. நாங்க போற்றக்கூடிய தெய்வங்களை வணங்குவதற்கு யாருக்குமே உரிமை இருக்கு. ஆனா வரலாற தவறா திருச்சி இழிவுபடுத்த உரிமை கிடையாது. முருகப்பெருமான் வடபுலத்துல பிறந்தார் அப்படிங்கிறது போன்ற கட்டு கதைகளை உருவாக்கி அதுல கலை அப்படின்ற பெயரில திருச்சி திணிக்க முயல்றத படக்குழு கை விட்டுறணும். இல்லைன்னா படக்குழு மிக கடுமையான எதிர் விளைவுகளை எதிர்கொள்ள நேரிடும் அப்படின்னு காட்டமா சொல்லியிருக்காரு. இதெல்லாம் மீறியும் எதிர்ப்பையும் மீறியும் படம் உருப்பெற்று வெளிவந்தா தமிழகத்துல எந்த ஒரு தியேட்டர்களையுமே இந்த திரைப்படத்தை திரையிட விடாம நாம் தமிழர் கட்சி போராட்டத்தை முன்னெடுக்கும் அப்படின்னும் சொல்லியிருக்காரு. ஸோ என்னன்னா, தமிழகத்தோட ஒட்டுமொத்த எதிர்ப்பையும் மீறி இதே கருத்து உருவாக்கத்தோட இந்த படம் உருப்பெற்று வெளிவந்துச்சு அப்படின்னா தமிழ் திரையரங்க உரிமையாளர்கள் இத தமிழ்நாட்டுல வெளியிட மாட்டோம் அப்படின்ற ஒருமித்த முடிவை எடுக்கணும். இல்லைன்னா தமிழ்நாட்டுல எந்த ஒரு திரையரங்குகளையுமே இந்த திரைப்படத்தை திரையிட விடாத மாதிரி மிகப்பெரிய போராட்டத்தை நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட நிலைக்கு எங்களை தள்ளிட மாட்டீங்க அப்படின்னு உறுதியா நம்புறேன். தமிழ் பண்பாட்டை திருச்சி தமிழர்களோட உணர்வுகளை புண்படுத்தக்கூடிய நோக்கத்தோட உருவாக்கக்கூடிய இந்த படம் வெளிவந்துச்சு அப்படின்னா கடும் சட்டம் ஒழுங்கு சிக்கல் ஏற்படும் அப்படிங்கிறத கருத்துல வச்சுக்கிட்டு தமிழ்நாடு அரசும் தமிழ்நாட்டில இந்த படத்தோட தமிழ் பதிப்பையோ தெலுங்கு பதிப்பையோ திரையிட அனுமதிக்க கூடாது அப்படின்னு வலியுறுத்தி இருக்காரு. ஸோ இந்த மாதிரிலாம் சீமானவர்கள் இந்த படத்துக்கு எதிரான தன்னோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே சொல்லியிருக்காரு. ஏற்கனவே சீமானவர்கள் தன்னோட மனசுல எதுவா இருந்தாலுமே வெளிப்படையா சொல்லிடுவாரு. ஸோ அது மட்டும் இல்லாம இப்போ தமிழுக்காகவே குரல் கொடுக்கக்கூடிய நபர்கள்ல
முதன்மையா இருக்கிறவர் தான் சீமான் அவர்கள். தமிழ்நாடு, தமிழ் மக்கள், தமிழ் மீதான பற்று, இது எல்லாத்தையுமே முன்னிறுத்தி பேசக்கூடியவர் தான் சீமான் அவர்கள். இப்போ அவர் வடபுலத்தில் பிறந்தவர் அப்படின்ற ஒரு பேச்சுக்கள் அதிகமா இந்த சமூக வலைதளங்கள்ல பகிரப்பட்டுட்டு வருது. இந்த மாதிரி விஷயங்கள் வெளிவந்ததுக்கு அப்புறமா சமூக வலைதளங்கள்ல தமிழா தெலுங்கா அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் போய்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா எப்போதுமே தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வணங்கிட்டு இருக்கிறோம். காலம் காலமா அந்த விஷயத்தையும் அந்த மரபையும் தான் நம்ம பின்பற்றிக்கிட்டு இருக்கிறோம். முருக பெருமான வழிபடுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. தமிழ் கடவுள் முருகனை வழிபடுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இவர் இப்போ சீமான் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, கடவுளை வணங்குறதுக்கு எல்லாத்துக்குமே உரிமை உண்டு. எந்த மொழி சார்ந்த கடவுளா இருந்தாலும் அவங்கள வழிபடுறதுக்கு எல்லாருக்குமே உரிமை உண்டு. ஆனா அந்த கடவுளோட மரபை திருச்சி பேசுறதுக்கு யாருக்குமே எந்த உரிமையும் கிடையவே கிடையாது. நீங்க ஒருவேளை இந்த கதைக்களத்தோட மறுபடியுமே படத்தை முழுசா எடுத்து முடிச்சுட்டு நீங்க திரையிடலாம் நினைச்சீங்கன்னா அது முடியாது. நாம் தமிழர் கட்சி கண்டிப்பா போராட்டத்துல இறங்குவோம். அதே மாதிரி தமிழ்நாடுமே உறுதியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் வலியுறுத்தி இருக்காரு. அவங்க படத்தை எடுத்துட்டாங்க, தியேட்டர்களை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய திரையரங்குகள்ல கேட்டா கூட நீங்க அதுக்கு அனுமதிக்க கூடாது. அது தமிழ் பதிப்பா இருந்தாலும் சரி, தெலுங்கு பதிப்பா இருந்தாலும் சரி, எதுக்குமே நீங்க அனுமதிக்கவே கூடாது. நீங்க இதுல இருந்து உறுதியா இருந்து எதிர்ப்பை தெரிவிக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் வலியுறுத்தி இருக்காரு. ஸோ எப்பவுமே சீமானவர் தன்னோட மனசுல இருக்கிறது ஓப்பனா பேசிடுவாரு. ஸோ அந்த மாதிரி இந்த விஷயம் வெளியாகி கொஞ்சம் பரபரப்பையும் கொஞ்சம் அதிருப்தியையும் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த சூழல்ல அவர் அறிக்கை வாயிலா இந்த விஷயத்தை போட்டு உடைச்சிருக்காரு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி நீங்க இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தங்களோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய விதமாக தான் சீமான் அவர்கள் இந்த ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. காலங்காலமா நம்ம அறுபடை வீடுகள் தாண்டி ஒவ்வொரு குன்றுகள்லையுமே நம்மளுக்கு முருகன் கோவில்கள் வச்சு வழிபட்டுட்டு வந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு பக்கமுமே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்க முருகன் கோவில்கள் இருக்குது. தமிழ் கடவுள் முருகனை எல்லாருமே வழிபட்டுட்டு வரக்கூடிய இந்த நேரத்துல இந்த மாதிரியான ஒரு படத்தை எடுத்து சர்ச்சையை உண்டு பண்ணாதீங்க அப்படின்னு தான் எல்லாருமே கோரிக்கை வச்சுட்டு வராங்க. தயவு செஞ்சு நீங்க ஒருவேளை நீங்க கருத்துக்கள் இப்படி வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா கூட அதை மாற்றிக்கோங்க. நீங்க வடபுலத்துல பிறந்தவர் அப்படின்ற கருத்தை விட்டுட்டு நீங்க மற்றபடி கதையை கொண்டு போங்க அப்படின்னு தான் எல்லாருமே கோரிக்கை வச்சுட்டு வராங்க. சப்போஸ் இவங்க ஒருவேளை அவங்களோட கருத்துல இருந்து மாறாம அவங்க இஷ்டப்படி இந்த படத்தை எடுத்துட்டு வந்தாங்கன்னா மிகப்பெரிய அளவில் அது சர்ச்சையை உண்டு பண்ணும், போராட்டத்துக்கும் வழிவகுக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க? அதாவது என்டிஆர் அவர்கள் நடிக்கக்கூடிய இந்த படத்தை பத்தி நீங்க நினைக்கிறீங்க? வடபுலத்தில் பிறந்தவர் அப்படின்ற கருத்தை அவங்க முன் வச்சிருக்காங்க. ஸோ இதை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒருவேளை இந்த படம் அவங்களோட கருத்தோடையே வெளிவந்துச்சு அப்படின்னா நீங்க அந்த படத்துக்கு ஆதரவு கொடுப்பீங்களா, இல்லைனா எதிர்ப்பை தெரிவிப்பீங்களா அப்படின்ற ஒரு கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.